ஹாய் நியூ மாம்ஸ். நம்ம செல்ஃப் லவ் சீரீஸில் ஃபஸ்ட்டு பில்லரை அக்செப்டன்ஸ் பற்றி பார்க்கலாம். ஆக்சுவலி ஏன் செல்ஃப் லவ் நம்மளுக்கு தேவை அப்படின்னா, செல்ஃப் லவ் அதை பற்றி தெரியல அப்படின்னா உங்களால் உங்கள் குழந்தைய கம்ப்ளீட்டாக லவ் பண்ண முடியாது. அதே மாதிரி ரிலேஷன்ஷிப் சக்ஸஸ் அப்படிங்கிறது செல்ஃப் லவ் இருந்தால் மட்டும்தான் கண்டிப்பாக இருக்கும். ஸோ இது ரெண்டையுமே நீங்கள் தெரிஞ்சுக்கிட்டால் மட்டும்தான் ஒரு ஃபுல்ஃபில்டு மதராக ஆக முடியும். ஸோ நம்ம அக்செப்டன்ஸ்லேருந்து ஆரம்பிக்கலாம். வாட் இஸ் அக்செப்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரெசிஸ்டன்ஸ் ஆஃப் ப்ரெசன்ட் மூமெண்ட். இந்த மொமெண்ட்டில் என்ன இருக்கோ அதை நம்ம அப்படியே அக்செப்ட் பண்ணிக்கிறது, ஏற்றுக்கிறது தான். அதை எதிர்க்காமல் ஏற்றுக்கிறது தான் அக்செப்டன்ஸ். ஸோ ப்ரெசன்ட் மூமெண்ட்னால் என்ன அப்படின்னா, இந்த நிமிஷத்தில் வேறு எந்த தாட்டுமே இல்லாமல், ஃப்யூச்சர் பற்றி யோசிக்காமல், பாஸ்ட் பற்றி யோசிக்காமல், இந்த நிமிஷத்தில் நம்ம எதை பண்ணிகிட்ருக்கோமோ அதை ஃபுல் ஃபோக்கஸோடு பண்ணோம்னா அதான் ப்ரெசன்ட் மூமெண்ட். ஸோ இந்த நிமிஷத்தில் நீங்கள் உங்களை ஏற்றுக்கிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே அதுலேருந்து வளர்கிறது அக்செப்டன்ஸ். ஸோ எதெல்லாம் நான் அக்செப்டன்ஸ் அப்படின்னு கேட்டிங்கன்னா, நான் ரொம்ப பர்ஃபெக்ட்டு, எனக்கு எல்லாமே தெரியும், நான் எதுக்கு புதுசாக எதுவும் கற்றுக்கணும், எதுவுமே செய்யணும், நான் எனக்குள்ளே மாற்றிக்கிறதுக்கு என்ன இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா, அதுதான் நான் அக்செப்டன்ஸ். இப்போது ஒரு விஷயத்தை நீங்கள் பண்ணுறதுக்கு முன்னாடி பண்ணணும் அப்படின்னா அதை பற்றி ஏதாவது கொஞ்சமாவது தெரியாமல் இருக்கும். ஸோ அதனால தான் நம்ம அதை செய்யணும்னு நினைப்போம். ஸ்கூலுக்கு போகிறோம் அப்படின்னா ஏதோ கற்றுக்கிறதுக்காக போகிறோம். அப்போ அந்த இடத்துல ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது, நாலேஜ் கிடைக்குது, எக்ஸ்பீரியன்ஸ் கிடைக்குது. சப்போஸ் இந்த ஸ்கூலுக்கு போனால் இப்படி தான் இருக்கும், இந்த மாதிரிலாம் பண்ணுவோம், இப்போ எக்ஸாம்னால் இப்படி தான் இருக்கும், எல்லாமே உங்களுக்கு தெரியும்னு வச்சுக்கோங்களேன். அந்த இடத்துல நாலேஜ் மட்டும் தான் இருக்கும், எக்ஸ்பீரியன்ஸ் இருக்காது. ஸோ அக்செப்டன்ஸும் அப்படி தான். என்னென்னா, நீங்கள் அக்செப்ட் பண்ணிக்காத வரைக்கும் உங்களோட லைஃப்பில் எந்த எக்ஸ்பீரியன்ஸுமே இருக்காது, ஜஸ்ட்டு நாலேஜ் மட்டும்தான் இருக்கும். ஸோ அக்செப்ட் பண்ணும்போது என்ன ஆகுதுன்னா, உங்கள் கூட நாலேஜும் சேர்ந்து எக்ஸ்பீரியன்ஸும் இருக்கும். அந்த நாலேஜை கிடைச்ச நாலேஜை நீங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ண ஆரம்பிப்பீங்க. ஸோ த ட்ரூத் இஸ் about me, this is what this moment ask of me and I choose to face it willingly. ஸோ நான் எப்படி இருக்கணும் அதை அப்படியே அக்செப்ட் பண்ணிவிட்டு ஏற்றுக்கிட்டு, இதுதான் என்னோடய உண்மை அப்படின்னு உங்களோட நல்லது கெட்டது ரெண்டையுமே புரிஞ்சிக்கிட்டு, இப்படி தான் நான் இருக்கேன், இதுலேருந்து என்னென்னா மாற்றிக்கணும்னு இன்னையிலேருந்து முயற்சி செய்கிறேன் அப்படின்னு நினைக்கிறது அக்செப்டன்ஸ். மெனி பீப்புள் திங்க் அக்செப்டன்ஸ் இஸ் வீக்னஸ். எல்லாருமே என்ன நினைக்கிறீங்க, நான் இப்படி தான் அப்படின்னு சொல்லிட்டா யாருமே நம்மளை மதிக்க மாட்டாங்க, மற்றவங்களாம் நம்மளை கேவலமாக நினைப்பாங்க. அப்படி சொல்கிறதுக்கு எனக்கு சுத்தமாக நம்மளுக்கே நிறைய நம்ம போய் சொல்லி வச்சுருப்போம். அதனால் அப்படி சொல்லும்போது நான் அவ்வளோ கெட்டவனா, அவ்வளோ மோசமானவளா அப்படின்னு யோசிக்கிறதுக்கு முடியாது. ஸோ இந்த அக்செப்டன்ஸ் இல்லாதனால தான் நம்ம நிறைய இடத்துல என்ன பண்ணுறோம் அப்படின்னு கேட்டோன்னா, தனியாக இருந்து எதையும் ரசிக்க பிடிக்கல, எப்போவுமே கூட்டத்தோடு இருக்கணும்னு நினைக்கிறோம், இல்லை டிவி பார்க்கணுன்னு நினைக்கிறோம், இல்லை சோஷியல் மீடியாவில் நம்மளை அதிகமாக இன்வால்வ் பண்ணிக்கிறோம், இல்லை ஆல்கஹால் எடுத்துக்கிறோம், இல்லை வேறு எதுலையாவது நீ யார் அப்படிங்கிறத தெரிஞ்சிக்க கூடாதுங்கிறதுக்காக மட்டுமே இது எல்லாத்தையுமே பண்ணுறோம். என்னைக்காவது உங்களால் ஒரு 2 நிமிஷம் தனியாக எதுவுமே யூஸ் பண்ணாமல் இருக்க முடிஞ்சது அப்படின்னா நீங்கள் அக்செப்டன்ஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். உங்களால் இருக்க முடியலை அப்படின்னா நீங்கள் நான் அக்செப்டன்ஸில் இருக்கீங்கன்னு அர்த்தம். ஸ்டோரி சொல்கிறேன். இது என்னோடய லைஃப்பில் நடந்த ஸ்டோரி. இதை நான் அதிகமாக செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணிகிட்டே இருப்பேன். ஸோ அந்த டைமில் எனக்கு ஃபஸ்ட்டு நான் என்னை செல்ஃப் ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது நடந்த விஷயம் என்னென்னா, இஸ்லாமில் எவ்ரி இயர் ஜக்காத் கொடுக்கணும் அப்படின்னு சேரிட்டி. அது வந்து உங்களோட எலிஜிபிள் இன்கம்லேருந்து 2.5% நாங்கள் கொடுப்போம். அது வந்து உலகத்தில் நீங்கள் எந்த மூலையில் இருந்தாலும், எங்கே இருந்தாலும், முஸ்லீமாக இருந்தால் இதை கொடுத்தே ஆகணும். ஸோ இதை கொடுக்க அதை வந்து எல்லோரும் முன்னாடி வச்சு கொடுப்பேன், எஸ்பெஷலி என்னோடய சிஸ்டர்ஸ். அப்போ என் சிஸ்டர்ஸ் கிட்ட நான் போய் கொடுத்து முடிச்சுட்டு சொல்லுவேன், இந்த மாதிரி நீங்களும் இந்த மாதிரி கொடுக்கணும், அதுக்காக தான் முன்னாடி கொடுக்குறேன் அப்படின்னு சொல்லுவேன். அதுக்கப்புறமா நான் என்னை ரிஃப்ளெக்ட் பண்ணும்போது தான் எனக்கு தெரிஞ்சிச்சு, நான் அதுக்காகலாம் கொடுக்கல, ஐ நீட் சம் சார்ட் ஆஃப் ப்ரைஸ் ஃப்ரம் சம்படி.
அதுக்காக தான் நான் பண்ணுறேன் அப்படின்னு தெரிஞ்சோன்னா நீ எல்லாம் இவ்வளோ கேவலமான ஆளா அப்படின்னு எனக்குள்ளேயே எனக்கு என் மேலே எனக்கு ரொம்ப விஷயமாக இருந்தது. அப்போ நான் உண்மையாகவே கொடுக்கலையா அப்படின்றது என்னால் ஏற்றுக்கவே முடியல. அதை கொஞ்சம் கொஞ்சமாக அதை வந்து ப்ராசஸ் பண்ணி அதை ஏற்றுக்கிறதுக்கு எனக்கு ரொம்ப நாள் ஆச்சு. பட் அந்த மொமெண்ட்டில் அது எப்படி இருந்ததுன்னா, ரொம்ப டியராக இருந்த யாராவது இறந்துட்டா அந்த இடத்துல நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ, ஒரு இறந்த வீட்டில் இருக்கும்போது நம்ம எப்படி ஃபீல் பண்ணுமோ அந்த மாதிரி எனக்கு ஃபீல் ஆச்சு. அது இந்த உலகமே அப்படியே ஸ்தம்பிச்சு நின்ன மாதிரி இருந்தது. ஸோ அதுதான் ஈகோ டெத். அந்த அந்த டைமில் எனக்கு நடந்தது ஈகோ டெத்னு எனக்கு அப்போ தெரியாது. ஸோ அப்போது அதை வந்து நான் யோசித்து பார்த்து ரொம்ப கஷ்டப்பட்டு அதுக்கப்புறமா அக்செப்ட் பண்ணிக்கிட்டேன். ஆனால் அக்செப்ட் பண்ணதுக்கப்புறம் என்ன முடிவு பண்ணேன்னா, இனிமேல் எது கொடுத்தாலும் யாரோட ப்ரைஸ்க்காகவும் கொடுக்கக்கூடாது, அதே மாதிரி எதையும் எக்ஸ்பெக்ட் பண்ணி கொடுக்கக்கூடாது அப்படின்னு முடிவு பண்ணேன். அதே மாதிரி யார் முன்னாடியும் வச்சு கொடுக்கக்கூடாது அப்படின்னு, யார் கொடுக்குறதே யாருக்கும் தெரியக்கூடாது அப்படின்னு. ஸோ நெக்ஸ்ட் இயரில் என்னாச்சு, என்னோடய இன்கம் கம்மியாகிடுச்சு. நான் எப்போவும் ஒரு 100 ருபீஸ் கொடுப்பேன்னு வச்சுக்கோங்களேன். அந்த இயரில் என்னால் 25 ருபீஸ் தான் கொடுக்க முடியுது. ஸோ நான் மணியாக கொடுக்காம இந்த தடவை ஃபுட்டாக கொடுக்கலான்னு சொல்லி என்னோடய ஃப்ரெண்டு ஒருத்தவங்க ஆர்கானிக் ஃபுட்டு சப்ளை பண்ணுறாங்க. அவங்கக்கிட்ட அதை வாங்கி நான் கொடுத்தேன். அப்போது ஒரு ஈவெண்ட் கண்டக்ட் பண்ணேன். அப்போ அவங்க வந்திருந்தப்போ ஆர்கானிக் ஃபுட் பற்றி பேசுறதுக்காக வந்திருந்தாங்க. அப்போ என்னோடய ஃபேமிலி, என் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் இருக்காங்க. அப்போது அவங்க சொன்னாங்க, இந்த ரம்ஜானுக்கு இவங்க என்ன பண்ணாங்க தெரியுமா அப்படின்னு கேட்டாங்க. நான் நினச்சேன் அவங்கள இன்வைட் பண்ணலன்னு சொல்ல போகிறாங்க அப்படின்னு. அவங்க சொன்னாங்க, இந்த மாதிரி அவங்க இதெல்லாம் வாங்கி மற்றவங்களுக்கு கொடுத்தாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஆக்சுவலி நான் அந்த டைமில் யாரும் என்னை ப்ரைஸ் பண்ணணும்னு நான் எக்ஸ்பெக்ட் பண்ணலை, யாருக்கும் தெரியணும்னு நான் நினைக்கல. அண்ட் நான் கொடுத்ததை ஒரு பெருசாகவும் நினைக்கல. ஏன்னா நான் எப்பவும் கொடுக்கறத விட ரொம்ப ரொம்ப கம்மியாக கொடுத்துருந்தேன். அப்போ அந்த மொமெண்ட்டில் எனக்கு என்ன புரிஞ்சிச்சு அப்படின்னா, என்றைக்கு நான் இதெல்லாம் ப்ரைஸ் எல்லாம் வேண்டான்னு நினச்சனோ, அது ஆட்டோமேட்டிக்காக என்னோடய இன்டென்ஷன் என்னவோ இப்போது அது பியூராக மற்றவங்களுக்கு போச்சு. என்னென்னா, நான் என்ன நினச்சேன், மற்றவங்களை இன்ஸ்பயர் பண்ணணும், மற்றவங்களும் கொடுக்க வைக்கணும்னு நினச்சேன். அது பியூர் ஃபார்மில் அது ரிஃப்ளெக்ட் ஆச்சு. ஸோ அக்செப்டன்ஸ்க்கு அவ்வளோ ஒரு பவர் இருக்குது. ஸோ உங்கள் லைஃப்பில் நீங்கள் எந்த ஸ்டேஜில் இருந்தாலும் பரவாயில்ல, அக்செப்ட் யுவர் செல்ஃப். ஸோ நான் அதில் பண்ண இந்த அக்செப்டன்ஸ் என்ன பண்ணுச்சு, இந்த மாஸ்க்கை ரிமூவ் பண்ணிச்சு, என்ன உண்மையான பர்சனாக மாறுறதுக்கு டெசிஷன் எடுக்க வச்சுச்சு. அண்ட் அவுட்கம் இஸ், அந்த அவுட்கமில் என்ன கிடச்சிச்சு, அப்ரிசியேஷன் கிடச்சிது. அண்ட் ஆல்சோ நான் மற்றவங்களை இன்ஸ்பயர் ஆக்கணும்னு நினச்சதும் நடந்தது. அக்செப்டன்ஸுங்கிறது என்ன, இட் இஸ் நாட் எண்ட் ஆஃப் க்ரோத், இட் இஸ் த பிகினிங் ஆஃப் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன். எவ்ரி ஆக்ட் ஆஃப் பிகமிங் ஸ்டார்ட்ஸ் வித் ஹானஸ்ட் அக்னாலேஜ்மெண்ட் ஆஃப் வேர் யூ ஆர் நவ். ஸோ அக்னாலேஜ் பண்ணுங்கள், நீங்கள் எந்த இடத்துல இருக்கீங்க, நீங்கள் என்னவா இருக்கீங்க, அதை ஒத்துக்குங்க. நீங்கள் யார்கிட்டையும் போய் ஒத்துக்க போகிறதில்ல, உங்கள்கிட்டயே தான் நீங்கள் ஒத்துக்க பண்ணுறீங்க. அதே நேரத்தில் குழந்தையும் பார்த்துக்கிறீங்க, வீடையும் பார்த்துக்கிறீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அப்போது அதை என்ஜாய் பண்ண முடிஞ்சால் என்ஜாய் பண்ணுங்கள். இல்லை அதை என்ஜாய் பண்ண முடியல அப்படின்னா அக்செப்ட் பண்ணுங்கள். ஸோ இந்த சூழ்நிலையில் இப்படி தான் என்னால் இருக்க முடியும் அப்படிங்கிறத அக்செப்ட் பண்ணுங்கள். அதை விட்டுட்டு எனக்கே இப்படி நடந்துருச்சு, மற்றவங்களாம் இப்படி இல்லையே அப்படின்னு சொல்லும்போது யூ ஆர் க்ரியேட்டிங் ரெசிஸ்டன்ஸ் டு த ப்ரெசன்ட் மொமெண்ட். அப்போது நீங்கள் என்ன நினைக்கிறீங்க, இந்த மொமெண்ட் இப்படி இருக்கக்கூடாது, வேறு மாதிரி இருக்க வேண்டியது இப்படி இருக்குது அப்படின்னு நினைக்கிறப்போ யூ வில் கோ இன் டு சஃபரிங். அதே மாதிரி உங்களால் அந்த சிச்சுவேஷனை அக்செப்டே பண்ணிக்க முடியல அப்படின்னா அதை சேஞ்ச் பண்ண ட்ரை பண்ணுங்கள். அப்போனா ஒன்று வேலையை விடுங்க, இல்லை குழந்தைய பார்த்துக்க யாராவது வைங்க, இல்லை வீட்டு வேலையை பார்க்க யாராவது வைங்க. அதை எதுவுமே முடியல அப்படின்னா சேஞ்ச் பண்ணுங்கள். ஆனால் அதுலேயே இருந்து உங்கள் கூட நீங்கள் போராடிட்டு இருக்காதீங்க. ஸோ அக்செப்டன்ஸ்னால் என்ன, ஐ see you exactly as you are. அக்செப்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்குள்ள அமைதி கிடைக்கும், ரைட் ஆக்ஷன் எடுப்பீங்க, கிளியராக இருக்கும் சாய்ஸஸ். அப்புறம் உண்மையிலே உங்கள் க்ரோத் எதில் இருக்கும், உண்மையிலேருந்து இருக்கும். ஸோ ஐ see you exactly as you are and I will still help you grow. That is acceptance. நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ஆத்தென்டிசிட்டி பற்றி பார்க்கலாம். ஸோ இப்போ வரைக்கும் உங்களுக்கு அக்செப்டன்ஸ் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். நீங்கள் சப்போஸ் அக்செப்ட் பண்ணாத ஒருத்தராக இருந்தால் எது உங்கள் வாழ்க்கையில் எதோடு போராடிட்டுருக்கீங்கன்னு கண்டுபிடிங்க, அதை அக்செப்ட் பண்ணுங்கள்.
you will see so much growth in your life. See you in the next class.